41 பேர் இறந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு ஆசை தான் இருக்கணும், ஒரு நடிகனை எப்படியாவது பார்த்துடணும். அந்த ஒரு சின்ன அந்த கழிப்புக்காக வந்து உண்மையாவே அப்பாவித்தனமா உயிரை விட்டவர்கள், அவர்களோட குடும்பத்திற்கோ அதை யாருக்குமே அதை வந்து என் மகன் இதனால் செத்தான் இதனால உயிர் விட்டான்னு சொல்ற ஒரு ஒரு நல்ல காரணத்தை கூட அவங்க விட்டுட்டு போகல. அவர்களுடைய தலைவரை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். தமிழ் சினிமால, நூற்றாண்டு தமிழ் சினிமால, இந்திய சினிமால விஜய் மாதிரி ஒரு கலைஞரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் கலைஞர்களாக இருந்தார்கள். காரணம், ஒரு கலைஞன்றவரு ஒன்னு அந்த கலைக்கு உண்மையா இருந்திருக்கணும், இல்ல அந்த மக்களுக்கு உண்மையாக இருந்திருக்கணும். விஜய் என்னும் இந்த நடிகர் தன்னால் ஏற்பட்ட அந்த திரை கவர்ச்சினால தூண்டப்பட்ட ரசிகர்களை கொண்டு ஒரு ஆட்சி கட்டல் அமர்ந்துடலாம், அவர்கள் மேல வந்து நம்ம விஜயா இருந்தாலே போதும், அந்த தகுதியை வச்சு ஆட்சியில உட்கார்ந்துடலாம் நினைச்சு தன்னுடைய ரசிகர்களை அடமானம் வைத்தவர் விஜய். அந்த விஜய் மக்களுக்கும் உண்மையாக இல்லாமல் கலைக்கும் உண்மையாக இல்லாத விஜய் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு சிறந்த கலைஞன் கூட கிடையாது. திரைப்படங்கள்ல நகைச்சுவை நடிகரா அறியப்படுற ஜனங்களின் கலைஞர் மறைந்த விவேக் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் விஜயோட நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்கள்ல கூட விவேக் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட நகைச்சுவை காட்சிகளை நிறைய செய்திகளை சொல்லியிருப்பார். மரம் நடுறத சொல்லியிருப்பாரு, மூட நம்பிக்கைக்கு எதிராக சொல்லியிருப்பாரு, என்னென்னமோ சொல்லியிருப்பாரு. அந்த நகைச்சுவை நடிகரா அறியப்படுற விவேக் அவர்கள் சொன்ன அளவுக்கு கூட திரைப்படங்கள்ல சமூக கருத்தை விஜய் சொன்னதே கிடையாது. எந்த படத்துலயுமே நீங்க இப்படி குறிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. கோபி சுதாகர் இருக்காங்க, பரிதாபங்கள்ல அவங்க சொந்தமா காணொலிகள் தயாரிச்சு போட்டுருவாங்க. ரொம்ப எளிய பின்னணியில இருந்து பிறந்தவர்கள் அவங்க. யாருமே நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லிக்கவே இல்லை. அவங்க நகைச்சுவையா சட்டையரா போடுற நிகழ்ச்சியில கூட சமூக பிரச்சனைகள், இந்த தெருநாய்கள் பிரச்சனை, இந்த சாதியை கொண்டாடுற இளைஞர்களுக்கு மத்தியில சாதியை கொண்டாடுற மனநிலை புதுசா தூண்டப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பத்தி கூட துணிஞ்சு காணொலிகளை போட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி இது கூட விஜய் அவர்களுக்கு கிடையாது. விஜய் அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய கருத்தை, சமூக கருத்தை துணிந்து முன்வைத்ததே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் வெடிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியோ, ஆனா அந்த சமயத்துல தமிழ் அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் துளிர் விடுறதுக்கும் அது வீரியமா போய் வெற்றி அடைஞ்சதற்கும் ஒரு பெரிய காரணம் மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன் வச்ச தமிழ் தேசிய கருத்தியல். 2017 மக்கள் முழுசா உணர்றாங்க. 2017 பொங்கல் சமயத்துல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முன்னெடுக்கப்படுது, வெற்றி அடையுது. அது வரைக்கும் விஜய் எங்கேயுமே தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசினதே கிடையாது. இந்த கருத்தியல் வெற்றி அடையுது, மக்கள் எல்லாரும் தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ள ஒருங்கிணைய ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் அதுக்கப்புறமா 2017 தீபாவளிக்கு வந்த படம் மெர்சல் படத்துல ஆள போறான் தமிழன் பாட்டு வைப்பார். எல்லா மக்களும் எந்த ஒருமித்த சிந்தனையில இருக்காங்க, எதை பேசினா யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களோ அதை மட்டும் தான் பேசுவார் விஜய் அவர்கள். கச்சத்தீவு பிரச்சனை, யாருமே வந்து கச்சத்தீவுலாம் வேணாம், அதை எதுக்கு திருப்பி வாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரா இருந்தாலும் கச்சத்தீவை அது செய்யறாங்களோ செய்யலையோ, யாரா இருந்தாலும் கச்சத்தீவை மீட்கணும்னு மட்டும்தான் சொல்ல போறாங்க. அப்ப அதே பிரச்சனை தான் அவரும் சொல்லுவார், கச்சத்தீவை மீட்கணும். கச்சத்தீவை விஜய் பேசியதால் தான் அந்த நாட்டு அதிபர் அந்த இடத்தை போய் பார்வையிட்டார் என்றால், விஜய்க்கு அத்தகைய வீரியம் இருக்கிறது என்றால், விஜய்க்கு அத்தகைய அரசியல் புரிதல் இருக்கிறது என்றால், கச்சத்தீவை பற்றி துணிந்து பேசிவிட்டார் என்று நீங்கள் சொல்வதும் மகத்தட்டி கொள்வதும் உண்மையானால் விஜய் அவர்கள் செம்மொழி படுகொலை பற்றி பேசட்டும், கிருஷாந்தி அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசட்டும். இதை பேச மாட்டார்கள். இன்னொன்று, விஜய் அவர்களை பத்தி நிறைய சொல்லும் போது ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா அவர் நடிகர், பெரிய நடிகர், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாம். விஜய் அவர்கள் அவருடைய கருத்தன். இப்ப நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண், ஒரு இந்திய பிரஜை என்னவோ, நான் எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் எந்த கட்சியை சார்ந்தவரும் இல்லாம இருந்து விஜய் அவர்களை எதை வைத்து மதிப்பிட்டு நான் வாக்கு செலுத்துவது? விஜய் என்ற நடிகர் என்பதை வைத்தா, அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட நடிகர்? அவரோட அனைத்து திரைப்படங்களையும் பார்த்து, அதான் லியோ டால்ஸ்டாய் இருக்கார், ரஷ்ய எழுத்தாளர், அகமும் புறமும் ஒன்றென வாழ்ந்தவர். தன்னுடைய கதைகளையும் இலக்கியங்களையும் கம்யூனிசத்தையும் மக்களுக்கான நலனை பற்றியும் பேசியவர். பேசியபடியே தன்னுடைய சொந்த நிலத்தையும் பூர்வீக சொத்தையும் கூட மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர். அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா தன்னுடைய படைப்புகளை எதை வலியுறுத்தினாரோ அதையே தன் வாழ்க்கையாக கொண்டு
வாழ்ந்தார். அப்படிப்பட்ட மனிதரை அவருடைய இலக்கியங்கள் வாயிலாகவே நான் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் விஜய் அவர்களை அவர் நடித்த படத்தின் மூலம், அந்த காட்சிகள் மூலம், அந்த கதைகளின் மூலமே நான் புரிந்து கொள்ளவா? இந்த கேள்விக்கு தாவேகாவினர் யாராவது பதில் சொல்லுங்க. ஒன்று, இப்ப தொடர்ச்சியா நம்ம நிறைய மாநாடுகள் செய்துட்டு வரோம். அதுல நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்க. மலைக்கு எதுக்கு மாநாடு, நீருக்கு எதுக்கு மாநாடு, நிலத்துக்கு எதுக்கு மாநாடு, இதெல்லாம் பேசுறாங்க. திருநெல்வேலியில மாடாந்தைன்னு ஒரு இடம், தேனி பக்கத்துல பூமலை குண்டுன்னு ஒரு இடம். இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு மரங்கள் வெட்டப்படுது. எதுக்காகனா சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவும் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவும் அந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக நடக்குது. அந்த திருநெல்வேலி கிராமத்துல இருக்க மக்கள் அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு போராடுறாங்கன்னா மரங்களின் மாநாடு முடிந்தா அடுத்த நாள் போராடுறாங்க. அந்த மனிதர்களுக்கு தெரியும் மரங்களின் மாநாடு எவ்வளவு முக்கியம் என்று. சரிங்களா? அணி மாதிரி மரத்துல ஏறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கவனுக்கு தெரியாது மரம் எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. மரங்களை கட்டி பிடிச்சு அடுத்து மரம் வெட்டப்படக்கூடாது என்று போராடுறவனுக்கு தெரியும் மரம் ஏன் முக்கியம்னு. தண்ணீர், டெல்டா மாவட்டங்கள்ல கூட இன்னைக்கு நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிடுச்சு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து 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 சின்ன சின்ன டம்ளர்ல 100 முறை ஊத்தறிய மோந்து ஒரு குடத்தை நொப்பி அந்த ஒரு குடத்தை 4 மணிக்கு 2 மணிக்கு பயன்படுத்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் தண்ணீர் மாநாடு எவ்வளவு முக்கியம் என்று. அப்படி எதிர்கால அரசியல், எதிர்கால சந்ததியோட நல்வாழ்வு, இது எல்லாத்துக்குமாக ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது. இதுல மற்ற எந்த கட்சியோட போனாலும் இந்த கொள்கைகளை சமரசம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்படின்றதுனால தொடர்ச்சியாக அயராமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் மற்றும் நாம் அனைவரும் தொடர்ச்சியா களமாடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் நம்மளை விரைந்து புரிந்து கொள்வாங்க. உண்மையிலே 41 பேர் சகோதரி பாத்திமா சொன்னது போக 41 பேரோட மரணம் தாண்டி இத்தனை லட்சம் பேர் கூடுனாங்கல்ல. இவங்களோட மரணத்துக்கு வந்து சிலர் வந்து விஜய் அவர்கள் பொறுப்புன்னு சொல்லலாம், திமுக பொறுப்புன்னு சொல்லலாம். ஆனா திமுக மேல நான் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்க, ஏன் விஜய் மேலே தப்பு இருக்காது, நான் வரேன். ஆனா திமுக இந்த மக்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பு கொடுத்து தவறியதற்கான காரணம் அலட்சியம். ஏன்னா அந்த 25,000 பேர் சொல்றாங்க. ஆனா அந்த 25,000 பேரை 25,000 தமிழ்நாட்டு மக்கள்னு பார்க்காம விஜய்க்கு விழுக போற 25,000 ஓட்டு போட மக்கள்னு பார்த்தது திமுக. அப்ப விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க எப்படி போட என்னன்ற அலட்சியம் திமுகவுக்கு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வேலையில் என்று நான் சொல்றேன். அலட்சியம் அறியாமையை விட ஆபத்தானது. விஜய் அவர்களுக்கு பார்க்க வேண்டிய குற்றமாக இருந்தாலும் அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய இந்த இடத்துல மரணித்தவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும், மரணித்தவர்களுக்கு என்னோட இடங்களே அவர்களுடைய குடும்பத்திற்கு என்னோட ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அனைத்து மக்களுக்கான நம்மளோட அரசியலுக்கான தேவை அதிகமா இருக்கிறது. அதனால ஆற்றலின் மகாபாரதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அர்ஜுனருக்கு பெரிய திறமை இருந்தது. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு சத்தியம் செய்திருந்தார். அர்ஜுனர் என்ன சத்தியம் செய்திருந்தார்னா, அவருடைய திறமையோ பாண்டித்துவத்தையோ யாராவது குறை சொன்னால் சொன்னவரை கொன்று விடுவது என்பது அர்ஜுனருடைய சத்தியம். அப்படி தமிழ் தேசிய கருத்தியர்களையும் நம்ம எடுத்து வைக்கும் இந்த தூய அரசியலையும் யாராவது கேள்வி செய்தாலோ போலி ஆர்வம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நம்முடைய பெரும் வெற்றியை கொன்று விடுவது என்ற சத்தியத்தை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நான் செய்திருக்கிறேன். ஆற்றலின் அடக்கியும் அறிவின் சிறவும் கொன்ற மாவீரர்களின் ஆற்றலை நம்மீது அரணாக இருப்பது ஆணையானால் மதிப்புமிகு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் போது 12 கோடி தமிழ் மக்களும் நாம்